பார்க்கலான்னா ஃபஸ்ட்டு குக்கிங் ப்ளஸ் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் வர்றதுனால நான் ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறேன். அப்பா இது உலகம் அதோடைய ரெசிபி அண்ட் அதோடைய கண்டினியூஷன் vlog தான் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அதில் இருக்க புழு எதாக இருந்தாலும் செத்து போயிடும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ரொம்ப சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா ரொம்ப வெந்து போயிடும். அப்போ வந்து நல்லா உள்ளே வந்து கொஞ்சம் க்ரன்ச்சாக இருக்காது. அதனால் ஆஃப் குக் இருந்தால் போதும். இது கூட நம்ம வந்து மசாலாலாம் சேர்க்க போகிறோம். பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் வந்து லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடை வந்து நீங்கள் சிக்கன் பக்கோடாக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து வெறும் ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் போடணும். நீங்கள் வந்து சிக்கன் மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இதில் வந்து தேவையான அளவு கலர் பவுடர் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணால் கலர் பவுடர் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம தண்ணி லைட்டாக தெளிச்சுன்னு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து சிக்கன் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள். நீங்கள் சக்தி போட்டால் நல்லாயிருக்கும். ஆச்சியோட சக்தி மசாலா நல்லாயிருக்கு, அது சேர்த்துக்கோங்க. இதுதான் கொஞ்சம் நல்லா போடணும். எல்லாத்தோட எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்பூன் போல் போடணும். மற்றெல்லாம் அரை ஸ்பூன் அளவு தான் போடணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் போல் கடலை மாவு மட்டும் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கோட் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். நான் தண்ணி நல்லா விட்டு கொஞ்சமாக தேவையான அளவு விட்டு நல்லா போட்டு எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது நல்லா 3 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் அதை வந்து போட்டுடலாம். பொரிக்கும் போது ரொம்ப ஹைலியும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோலேயும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஹையில் வச்சா சட்டுன்னு தீஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். மேலே லைட்டாக மிளகுத்தூள் வந்து தூவி விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். சாப்பிட்டு சொல்லு. என்னடா லுக்கு? அவ்வளோதானா? டேஞ்சரஸ் பிள்ளை. இவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும்.